ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. ஜூன் மாதம் பிறந்து 2 நாட்களில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார். இதனால் உங்களின் தொடர் போராட்டங்கள் முடிவிற்கு வருகிறது. கடந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய குரு பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்ததால் நீங்கள் பல தேவையற்ற பிரச்சனைகளையும் உடல் நல கோளாறுகளையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். உங்களுக்குள்ள அனைத்து பிரச்சனைகளும் குருவின் பார்வையால் இனி முடிவிற்கு வரப்போகிறது. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷ ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளையே செய்து கொண்டிருக்கிறார். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிரிகளின் விஷயத்தில் வெற்றிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 20ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆவார். ராசி அதிபதி ராசியையே பார்ப்பது சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். சூரிய பகவான் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் துணைவியாருடன் சில கருத்து மோதல்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு விலகும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் மாத இறுதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான புதன் பகவானும் மிதுன ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். அங்கு அவர் உச்சம் பெற்ற குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பார். எனவே இம்மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓர் சிறப்பான மாதமாக அமைகிறது. உயர்கல்வி படிக்க விரும்பும் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கும் விரும்பிய இடத்தில் படிக்கும் யோகம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும். உங்களின் மன தைரியம் அதிகரிக்கும். திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெற்று இருப்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். கடந்த மாதத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் நிவர்த்தி அடைந்து திருப்தியான பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் பிறக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானின் மீதிருந்து குருவின் பார்வை விலகுவதால் உடல் நலத்தில் மேலும் கவனம் செலுத்துங்கள். வேலை, வியாபாரம், லாபம் என அனைத்தும் சிறப்பாக அமைகிறது. ஜூன் மாதம் 20 தேதிக்கு பிறகு முகத்தில் ஏதேனும் தழும்பு ஏற்படும் அளவிற்கு ஒரு சிறிய விண்ணமாவது ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்கவும். நீங்கள் எந்த துறையில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அந்த துறையில் அடுத்த கட்ட நகர்விற்கு இம்மாதத்தில் பரிந்துரைக்கப்படுவீர்கள். உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் தந்தையாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். உங்கள் தாய்மாமன் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனியின் பார்வையையும் செவ்வாயின் 8ஆம் பார்வையையும் உங்கள் 2ஆம் இடம் பெறுவதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாகவும் கனிவாகவும் பேசுவது நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். மடை திறந்த நதி போல இனி உங்கள் வாழ்வில் நன்மைகளும் மனமகிழும் சம்பவங்களும் தொடர்ந்திட ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதி என்றாலும் அவரின் 7ஆம் பார்வையான சமசப்தம பார்வையை ஜூன் மாதம் 20 தேதிக்கு பிறகு உங்கள் ராசி பெறப்போவதாலும் 8ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிப்பதாலும் அவர்களால் ஏற்படும் தீமைகள் குறைய முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நன்மைகளை ஏற்படுத்தும். இறை வழிபாடு முழு மனதுடன் இருக்க பல நல்ல பலன்களை நீங்கள் அடைவதை கண்கூட காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.